ஒரு 4 ஆண்டு கால ஆட்சி, அந்த ஆட்சியின் நீட்சியாக தேர்தலுக்கு முன்னே இப்போதே வீடு வீடாக போய் ஒரு பக்கம் ஒரு போரணியில் வாங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறது, இன்னொரு புறத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்டோவையும் ஓப்பன் பண்ணுறது, எதிர்க்கட்சிக்காரங்க வீட்டுக்கும் போய் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறதுன்றது என்ன வியூகம் சார்? இது இந்த அரசியல் வியூகம் என்பது அடுத்த தேர்தல் என்பதை தேர்தலாக பார்க்காமல் ஒரு இனத்திற்கான போராக, யுத்தமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. இந்த ஓரணியில் தமிழகம் திரளுவதை அல்லது திராவிட இயக்கங்கள் திரட்டுவதை இது புதிதல்ல. 1951 நமது செண்பகம் துரைராஜன் வழக்கில் இடஒதுக்கீட்டின் காரணமாக 80% 90% மக்களுக்கு பாதிப்பு வந்த பொழுது அன்றைக்கு ஐயா பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டினார்கள். அதனுடைய விளைவு 1951 அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டது, இடஒதுக்கீடு காப்பாற்றப்பட்டது. அதே மாதிரி 1965 இந்தி மொழி திணிப்பு, மும்மொழி கொள்கை என்று வந்தபோது பேரறிஞர் அண்ணா தன் தலைமையில் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி மும்மொழி கொள்கையை முறியடித்து இருமொழி கொள்கையை நாம் நிலைநிறுத்தினோம். 1984 நமது தொப்புள்கூடி உறவுகளான இலங்கை பிரச்சனை வந்தபோது தலைவர் கலைஞர் மனித சங்கிலி தொடர் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி 1984 வரைக்கும் அது ஏதோ ஒரு கோஷ்டியின் தகராறு என்று பார்த்து கொண்டிருந்ததை இனத்திற்கான யுத்தம் என்று ஐக்கிய நாடுகள் பேசக்கூடிய வகையில் கொண்டு போய் நிறுத்தியது. 2020 மார்ச் மாதத்தில் ஊரடங்கு சட்டம் கொரோனாவில் வந்தபோது ஒன்றிணைவோம் வா என்று தலைவர் தளபதியார் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கட்சி பாகுபாடின்றி, சாதி மத பாகுபாடின்றி எல்லோருக்குமான ஒரு தமிழ்நாட்டை முன்னிறுத்தியிருந்தோம். நாம் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு அதே இது ஒவ்வொன்றாக நடந்ததெல்லாம் இன்றைக்கு ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்கிற தமிழ் மண்ணுக்கு எதிரான, தமிழ் இனத்திற்கு எதிரான, தமிழ் மொழிக்கு எதிரான ஒரு பாசிச சிந்தனையோடு உள்ளே வர வேண்டும் என்று நினைக்கிற போது வழக்கமான நமது அரசியல் பார்வைகளை விட்டுவிட்டு நமது மொழியை காப்பதற்கு, மண்ணை காப்பதற்கு, ஏன் இந்த இரண்டிற்கும் அடியான நமது மக்களை காப்பதற்காக நாம் ஓரணியில் திரள வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. இதை வழக்கமான தேர்தலாக பார்த்து விட வேண்டாம். திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதா அல்லது அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு தமிழர்கள் அவர்கள் எல்லோரும் ஓரணியில் நின்று தமிழர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கல்வியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒன்றிய அரசு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை, நமது பண்பாட்டு கலாச்சாரத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பை பழக்கியவன் தமிழன் என்கிற அந்த உணர்வை நம்மை அங்கீகரிக்காமல் இருப்பதை, இப்படியெல்லாம் இனத்திற்கு எதிராக பாஜக தனியாக வந்தால் தமிழர்கள் நாம் இதை பற்றி ஓரணியில் திரள்வோம் என்று பேச வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அதிமுகவா திமுகவா என்ற இடத்தில் நின்றிருக்கலாம். ஆனால் வழக்கமாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம் மீது திணிக்கப்பட்ட மொழி, நமக்கு எதிராக நடத்தப்பட்ட அரசியல், இது அத்தனையும் இன்றைக்கு நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்கிற இடத்திற்கு இந்த இனத்தினுடைய எதிரிகள் வந்து நிற்கிற போது தமிழினமெல்லாம் ஓரணியில் திரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தில் தான் ஏற்கனவே 4 முறை இந்த தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு தனக்கு எதிரான சதிகளை முறியடித்ததை போல 2026 தங்களுக்கு தன் இனத்திற்கு எதிரான, மொழிக்கு எதிரான இந்த சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்பதை கொண்டு செல்வதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களை எல்லாம் அனுப்பி வைத்திருந்தார். நேற்று கூட நான் கள்ளக்குறிச்சியிலே போனேன். மக்களிடமும் அந்த உணர்வுகளை பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ ஒரு பொதுவாக 4 வருஷம் ஆட்சியில் இருந்து மக்களை போய் சந்திக்கிற நேரத்தில் 96 தேர்தல் காலகட்டத்திலாம் நாவலர் போன்ற மூத்த தலைவர்களே கூட மக்களை போகும்போது ஊருக்குள்ளே விடாமல் விரட்டி அடித்த காட்சிகள் பல இடங்களில். வாக்கு கேட்பதற்கு வருவது வேற, முன்னாள் அமைச்சர்கள், பதவியில் இருக்கிற அமைச்சர்களே ஊருக்கு போக முடியாத நெருக்கடிகளும் அதிருப்தியும் கூட பல நேரங்களில் தலை தூக்கி பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் போகிற போது டெல்லி பிரச்சனை, தொகுதி மறுசீரமைப்பு, டெல்லி பணம் தரல அப்படின்றத போய் நீங்கள் கள்ளக்குறிச்சி மாதிரி இடத்துல
ஒரு சிறிய கிராமங்களில் பேசும்போது மக்கள் அவர்களுக்கு தேவையான அன்றாட பிரச்சனைகளை தானே சொல்லுவாங்க. எங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தீங்களா, ரேஷன் கடையில் பொருள் சரியாக கொடுத்தாங்களா, அல்லது வேலை எங்கள் மக்களுக்கு கிடைச்சதா, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ரோடு வசதி இருக்கா, பஸ் இருக்கா, அன்றாட வாழ்க்கை தேவை தான் மனிதர்கள் முதல்ல சாதாரண மனிதர்கள் கேட்கிற பிரச்சனை. அது எந்த அளவுக்கு எதிரொலிக்குது? உங்கள் கேள்வி ஆழமானது குணா. அதாவது தன்னுடைய அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இல்லாமல் நீங்கள் நினைப்பதைப் போல, அதாவது இன்னும் அடுத்த கட்ட பிரச்சனை, அதற்கு மக்கள் வருவார்களா என்றால் அதற்காக ஆளுங்கட்சியா இருக்கும்போது, நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போய் நீங்க அழைத்தீர்கள் என்றால் வர்றது வேற. ஆட்சியில் இருக்கிற போது மக்கள் வந்து எங்க பிரச்சனையை தீர்த்தீங்களான்றதான் முதல் கேள்வியா வைப்பாங்க. இல்ல, அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் மிக தெளிவாக சிந்தித்து ஒரு புத்திசாலித்தனமாக என்ன சொன்னார்னா, நீ மக்களை போய் பாருங்க, நம்ம நிறைய திட்டங்கள் தீட்டியிருக்கோம், எல்லாருக்கும் போய் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது, கிடைக்காத மக்கள் உங்களிடம் அந்த இடத்தில் கேட்பார்களே, ஆனால் அதையும் நாம் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்து குணா, ஓரளவிற்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு பாய்ச்சல் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்குள். பொருளாதார ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பின்தங்கி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கு என்பதை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை ஏற்றுக்கொள்கிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. சில குறைபாடுகள் இருக்கலாம், எந்த நிர்வாகத்திலும் குணா 100% மக்கள் திருப்தியாக வாக்களிப்பார்களா என்றால் ஜனநாயகத்தில் அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் என்பது ஒரு ஏறத்தாழ ஒரு 12 லட்சம் ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு. எனவே சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளின்பால் நம் கவனம் போய் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நமக்கு பின்னாடி இருக்கிறது என்பதையும் சேர்த்துத்தான் நாம் மக்களிடம் கொண்டு போகிறோமே ஒழிய, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு பிளஸ் நம் இனத்திற்கான காப்பு, இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ஓரணியில் தமிழ்நாடு என்று மாண்புமிகு முதலமைச்சர் தெளிவாக பேசியிருக்கிறார். அவரே இன்றைக்கு மக்களோடு ஊடாடி இருக்கிறார், மக்களோடு பேசியிருக்கிறார். இன்னும் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்பதைப் போல 2026 இனத்தை காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு திரளும் என்று நாங்கள் நம்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.